ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஹைட்ராலிக் ஹெட் லாஸ் அண்டு எக்ஸ்பான்ஷன் டெப்த்து. சரிங்களா, ஹைட்ராலிக் ஹெட் லாஸ் அண்டு எக்ஸ்பான்ஷன் டெப்த் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இது எதில் வருது அப்படின்னா நமக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் தான் நமக்கு வருது. சரிங்களா, ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னா என்ன, குரோனாலஜிக்கல் ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டிருப்போம். சரிங்களா, ஸோ அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, ஸோ அந்த யூடியூபோடைய ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு வந்து அப்லோடு பண்ணாமல் அதனுடைய சம் ஸ்கேல் ரேஷியோ வந்து மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஓகே, டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ண ப்ரீவியஸ் நோட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும். பட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைட்ராலிக் ஹெட் லாஸ் அண்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெப்த். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நமக்கு இந்த ஃபில்டரோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபில்டரோட டெப்த்து இன்க்ரீஸ் ஆகுது மீன்ஸ் சம் ஹெட் லாஸ் நமக்கு நடக்குது. எதனால் நடக்குது அப்படின்னா நமக்கு ஸோ அதில் செட்டில் ஆகக்கூடிய நமக்கு மட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம் ஏர் பைண்டிங் நம்மளால் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ், இதனால் நமக்கு வருது மேஜர் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்லர்ரி ஆர் சம் ஸ்லட்ஜ் செட்டில்மெண்ட் அட் பாட்டம் ஆஃப் தி டேங்க். இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் தி டேங்க். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் தி டேங்க் மீன்ஸ் இங்கே என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி வாட்டர் லெவல் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஹைட் ஆஃப் தி வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு நடக்குது ஹைட் ஆஃப் தி வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா பாட்டத்தில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய வேஸ்டேஜ்னால ஸ்லட்ஜினால் நமக்கு ஆகுது. இதனால் நமக்கு என்ன நடக்கும், ஒன்லி வாட்டர் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லாஸ் நமக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து வாட்டரோடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அவுட்லெட்டோட வாட்டர் நமக்கு வந்து கம்மியாக வரும். அதுதான் நம்ம ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னும் கொஸ்டின் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா அப்படின்னா கேட் எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டிஎன்பிசி, ஏஇ, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டதில்லை. பட் இதுவரையிலும் நீங்கள் வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பட் இந்த ஸ்டோக்ஸ்லா, இந்த டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், டெர்மினல் வெலாசிட்டி, செட்டிலிங் வெலாசிட்டி, இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஓகே, போலாங்களா? எஸ். ஸோ ஹைட்ராலிக் ஹெட் லாஸ் அண்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெப்த். ஸோ இதில் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா காமா டேஷ் டிவைட் பை காமா டபிள்யூ. இது ஆல்ரெடி நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். இது நமக்கு என்னது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், எக்ஸிஸ்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐஇ எக்ஸிஸ்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஐன்னு சொல்லுவோம். G-1/1 + E இன்ட்டு காமா டபிள்யூன்னு போடுவோம். காமா சம்மர்ஜ். அப்போ காமா சம்மர்ஜ் டிவைட் பை காமா டபிள்யூ எடுத்து வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஹெட் லாஸ் நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஹெட் லாஸ் டிவைட் பை டெப்த் ஆஃப் தி டேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷனாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கோம். கரெக்டுங்களா? எஸ். அப்போது HLE அப்படின்னா ஹெட் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் லாஸ் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் லாஸ் அப்படின்றோம். E மீன்ஸ் ஹியர் எக்ஸ்பான்ஷன், டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெப்த் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் தி எக்ஸ்பான்ஷன் மீனிங் நமக்கு டி அப்படின்றது டெப்த் ஆஃப் தி ஃபில்டர். ஓகேங்களா, இது நமக்கு ஹெட் லாஸ். இப்போ ஹெட் லாஸ் டிவைட் பை டெப்த் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட், எக்ஸிஸ்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நம்ம ஃபார்ம் ஆல்ரெடி தெரியும். காமா டேஷ் டிவைட் பை காமா டபிள்யூ ஆர் காமா சம்மர்ஜ் டிவைட் பை காமா டபிள்யூ. காமா சம்மர்ஜோட ஃபார்முலா நமக்கு என்ன, காமா சம்மர்ஜ் இஸ் ஈக்குவல் டு G-1 டிவைட் பை 1 + E இன்ட்டு காமா டபிள்யூ. ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். இப்போ இந்த காமா டபிள்யூ கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கிடச்சிரும். சரிங்களா, அனதர் ஃபார்முலா G-1 இன்ட்டு 1 - N, இது நமக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போரோசிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோடைய போரோசிட்டி என்ன, ப்ளஸ் இப்போ நமக்கு ஸ்லட்ஜ் வந்ததுனால இப்போ போரோசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா, ஸோ சேம் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். போத் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஹெட் லாஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும், ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - N இன்ட்டு G-1 இன்ட்டு D - E. ஓகேங்களா, ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் காமன், G-1 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது DE இன்ட்டு 1 - N இஸ் ஈக்குவல் 1 - NE ஈக்குவல் டு 1 - N இன்ட்டு D. இதுதான்ப்பா ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த ரிலேஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகே, அப்போ DE இஸ் ஈக்குவல் டு 1 - N டிவைட் பை 1 - E இன்ட்டு D. இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா, இது ஞாபகம் DE இன்ட்டு 1 - NE இஸ் ஈக்குவல் டு 1 - N இன்ட்டு D முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிஇ என்ன டேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து டிஇ கேட்டாங்க டிஇ கண்டுபிடிங்க, போரோசிட்டி கேட்டால் போரோசிட்டி கண்டுபிடிங்க, ஆர் எல்லா டேட்டா கொடுத்து டெப்த் கேட்குறாங்க டெப்த் கண்டுபிடிங்க. சரிங்களா, சேம் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சமேஷன் வேல்யூ கொடுக்கும்போது ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணி தேவையில்லை. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரிங்களா, எஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NE கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி டிவைடட் பை செட்டிலிங் வெலாசிட்டி பவர் ஆஃப் 0.22 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஆர் அதர்வைஸ் NE is equal to 1 by efficiency power of 0.22 வச்சுக்கலாம். 1 by efficiency into 0.2. Efficiency means efficiency of the tank, settling velocity by overflow rate, or அதை நம்ம படிச்சிருப்போம். செட்டிலிங் வெலாசிட்டி பை ஓவர்ஃப்ளோ ரேட் தான் எஃபிஷியன்சி. இது கீழே நமக்கு 1/n வந்துடும். இந்த ஓவர்ஃப்ளோ ரேட்டுன்றது பேக்வாஸ் வெலாசிட்டி நமக்கு ஒன்று தான். பேக்வாஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ நோன் as ஓவர்ஃப்ளோ ரேட். ஓகே, இந்த 1 மார்க் கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. NE is equal to பேக்வாஸ் வெலாசிட்டி டிவைடட் பை செட்டிலிங் வெலாசிட்டி ஹோல் பவர் 0.22 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்டட் டெப்த் ஆர் ஃப்ளூடைஸ்ட். ஓகே, ஃப்ளூடைஸ்ட் பெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளூடைஸ்ட் மீன்ஸ் நம்ம டெப்த் எவ்வளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத மீன் பண்ணணும். ஓகே, எஸ். VB மீன்ஸ் பேக் வாஷிங் வெலாசிட்டி ஆர் ஓவர்ஃப்ளோ ரேட். செட்டிலிங் வெலாசிட்டி, ஓகே, அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி நான் எங்கேருந்து கண்டுபிடிப்பேன்? பேக் வாஷ் வெலாசிட்டி நமக்கு டிஸ்சார்ஜோட போய் ஓவர்ஃப்ளோ ரேட்டும் நமக்கு பேக் வாஷ் வெலாசிட்டி அப்படின்றது மீன் பண்ணுது இந்த இடத்துல. ஓவர்ஃப்ளோ ரேட் ஆல்சோ நோன் as பேக் வாஷ் வெலாசிட்டி. ஓகே, எஸ். அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ட்ராக் ஃபோர்ஸ் CD is equal to 24 by Reynolds நம்பர். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா நம்ம தரும். இது பவுண்டரி லேயர் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. டீட்டெயிலாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டதில் சும்மா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி டைரக்டாக ஃபார்முலா அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/3 GD minus C minus 1 GD into G minus 1 divided by CD அப்படின்னு நம்ம சொல்லுவோம். CD வேல்யூ 24 divided by Reynolds number. This is for the laminar flow அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ், ஸோ இதெல்லாம் கேட்டதில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபார்முலா அண்ட் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஸோ கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் வாட்டர் அப்படின்னா வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் தி ஃபில்டரில் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய வால்யூம் தான் நமக்கு கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்சார்ஜ் இன்ட்டு காண்டாக்ட் டைம் இன் தி ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். காண்டாக்ட் டைம் இன் தி ஃபில்டர். அப்போது எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஃபில்டருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபில்டர்லாம் வாட்டர் நம்ம சப்ளை பண்ணியாச்சு. சப்ளை பண்ணும்போது நமக்கு 1 hour வந்து வாட்டர் அதில் இருக்குது. அப்போ எவ்வளோ வாட்டர் நீங்கள் சப்ளை பண்ணீங்க, டிஸ்சார்ஜ் பெர் செகண்ட்ஸ், எவ்வளோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்டோர் ஆகியிருந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நமக்கு கிளியர் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வால்யூம், கிளியர் வாட்டர் அப்படின்றது வால்யூமை மீன் பண்ணுது சரிங்களா. டிஸ்சார்ஜ் இன்ட்டு காண்டாக்ட் டைம் பீரியட் இன் தி ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் தியரி ஆஃப் செடிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரி. ஓகேங்களா, இதுலேருந்து TNPC, AE, TRB, JDO, SSC, JE, கேட் எக்ஸாம், IES எக்ஸாம் எல்லா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. மேஜர் தியரி யார் இவர்? ஸ்டோக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கோம் சரிங்களா. எஸ், 0.2 mm to 0.2 micron சொல்லிட்டாங்க, நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. எஸ், ஸோ இப்போ டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ், இங்கே டயாமீட்டர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் should be less than 0.1 mm அப்படின்னு சொல்லுவோம். less than 0.1 mm அப்படின்னா D for diameter அப்படின்னு நம்ம சொல்லுவோம். less than 0.1 mm. discrete particles நம்ம சொல்லுவோம் சரிங்களா. dissolved particles கிடையாது, இது வந்து discrete particles. discrete particlesனா small particles வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் discrete particles அப்படின்னு நம்ம சொல்கிறோம். sedimentation theory தான் நம்ம இது படிக்கிறோம். sedimentation tank theory தான் நம்ம படிக்கிறது. Reynolds number value less than 1 to 10 வரை நமக்கு இருக்கும் சரிங்களா. Reynolds number is less than 1 to 10 வரை நம்ம இதை படிச்சிருப்போம் சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ஆல்ரெடி எடுத்துட்டோமா நம்ம? Reynolds number is 1 to 10. 1 minute. Special filter. ஓகே, ஜஸ்ட் சொல்லியிருப்போம் நம்ம. ஓகே, எஸ். ஸோ இப்போ டிஸ்கிரீட் பார்ட்டிகளுக்கு சூட்டபிள் ஸ்டோக்ஸ்லாம் வேலிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஹைட்ராலிக் கிரேடியன்ட் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் வேரியஸ் ஃப்ரம் 1 to 10. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். TRB எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. ஓகே, த ஃப்ளோ ஆஃப் தி லேமினார் ஃப்ளோ இன் தி சாயில் பார்ட்டிகல்ஸ், த ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் வேரியஸ் ஃபார் 1 to 10, 1 to 20, 1 to 30 சம்திங் அந்த ரேஞ்சு தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 1 to 10 ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. 0 to 20 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ வேரி ஆகும். 0 to 20 குரூப் இண்டெக்ஸ். இது வந்து 1 to 10. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. டெர்மினல் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. டெர்மினல் வெலாசிட்டி ஆர் செட்டிலிங் வெலாசிட்டி. அங்கே எப்படி நீங்கள் ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு என்ன சொன்னீங்க? டிஸ்சார்ஜோட பை சர்ஃபேஸ் ஏரியா. எட்டி பார்த்தா என்ன தெரியுது? பிரெத் இன்ட்டு லென்த் தெரியும் எங்களுக்கு. ஸோ அதனால் டிஸ்சார்ஜோட பை ஓவர்ஃப்ளோ ரேட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ரேட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி. terminal velocity or settling velocity, இது formula Vs is equal to G divided by 18 into G minus 1 into D square divided by nu. இப்படி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். G divided by 18 into G minus 1 into D square divided by nu. Diameter of the particle should be less than 0.1 mm இருக்கணும் சரிங்களா. diameter of the particle should be less than 0.1 mm. apply properly SI unit. okay, properly units in SI condition only. SI ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதாவது
சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் எஸ்ஐ யூனிட். அதாவது இந்த இடத்துல என்ன நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டோக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்டோக்ஸில் அப்ளை பண்ணக்கூடாது. மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸில் அப்ளை பண்ணணும். 10⁻⁻4 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் அப்ளை பண்ணணும், எம்எம்ல அப்ளை பண்ணக்கூடாது. எல்லாமே மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ், மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ், எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? எஸ். ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ராக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுவும் நமக்கு செட்டிலிங் வெலாசிட்டி. ஸோ இது ட்ராக் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தி ட்ராக் ஃபோர்ஸ் சிடி. ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் முன்னாடி பார்த்தீங்களா அதே தான். டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல் இதுவும் லெஸ் தென் 0.1 mm தான். ஓகேங்களா? லெஸ் தென் 0.1 mm அப்படின்றோம். 4/3 under the square root of 4/3 GD into G minus 1 divided by CD. CD அப்படின்றோம்னா coefficient of drag force 24 divided by Reynolds number. Reynolds number value வந்தோம்னா less than 0.5 அப்படின்னு சொல்கிறாங்க. 1 அவ்வளோதான். சரிங்களா? லெஸ் தென் 0.5 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டெம்பரேச்சர் கொடுத்துருந்தா, இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோக்ஸில் தான். டெம்பரேச்சர் கொடுத்துருந்தா என்ன, ட்ராக் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா என்ன அப்படின்னு பார்க்குறது. 418 ஓகே 418 into G minus 1 D square 3t plus 70 divided by 100. 3t plus 70 divided by 100. Diameter of the particle less than 0.1 mm அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ temperature in terms of degree Celsius நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ velocity directly proportional to the settling velocity is directly proportional to the temperature. Directly proportional to the temperature. இப்போ temperature increase ஆகும் settling velocity நமக்கு என்ன ஆகுது, increase ஆகுது. Directly proportional to the sedimentation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். has tended அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் செட்டிலிங் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து has tended மீன்ஸ் இன்க்ரீசிங் அப்படின்றது மீனிங். ஓகே. நியூட்டன் லா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி டவ் இஸ் ஈக்குவல் டு மீ இன்டு டோ பை டோன்னு பார்த்துருப்போம். இங்கே ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ கிரேட்டர் தென் 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. ரெனால்ட்ஸ் இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பட் ஸ்டோக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே. எஸ். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1000 அப்படிங்கும்போது டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல் கிரேட்டர் தென் 0.1 mm அப்படின்றோம். அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி 1.8 into the square root of GD into G minus 1. ஓகே. அப்போ செட்டிலிங் வெலாசிட்டி பேஸ்ட் வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது 418 G minus 1 into அந்த இடத்துல D ஸ்கொயர் போட்டிருப்போம். இந்த இடத்துல D நியூட்டன் லா வந்து D ஸ்கொயர் ஃபார் ஸ்ட்ரோக் லா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் லாக்கு D மட்டும் தான் இருக்குது. 3t plus 70 divided by 100 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல் கிரேட்டர் தென் 0.1 சூட்டபிள் தான் இது. greater than 0.1 mm less than 1 mm அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தியரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. செட்டிலிங் வெலாசிட்டி 0/18 G minus 1 D square into D squared by nu அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே. பிகாஸ் செட்டிலிங் வெலாசிட்டிக்கு டேட்டா கொடுத்துருவாங்க, ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கும் டேட்டா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கேட்டுருவாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் டாபிக் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்இன்ஃபெக்ஷன் கொல்லுதல், கிருமி நாசினி, கிருமி நம்ம என்ன பண்ணுறோம், கிருமி கொல்லுறோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? அண்டு ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. எஸ். சிக்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிக்லா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இது டிஎன்பிசியில் தான் கேட்டிருக்காங்க. சிக்லா மீன்ஸ் கில்லிங் ஆஃப் பாக்டீரியாஸ் அப்படின்னா கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் ஆர் பாக்டீரியா, அதுக்கு பேர் தான் சிக்லா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஓசோன் யூஸ் பண்ண போகிறோம். ஓசோன் கேஸை யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு. சரிங்களா? இட் இஸ் அ மோஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே. மோஸ்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோஸ்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா? மோஸ்ட் எஃபெக்டிவ் ஓசோன் கேஸ் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். 1 minute. மோஸ்ட் எஃபெக்டிவ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆர்த்தோரைடன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்த்தோரைடன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மோஸ்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோரைடன் டெஸ்ட். இந்த ஓசோன் எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்த்தோரைடன் டெஸ்ட் அப்படின்னா. ஸோ ஓசோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆக்சிஜன் ப்ளஸ் ஓ அப்படின்னு வருது. நேசன்ட் கேஸ் நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காஸ்ட். இது சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட்டில். ஜஸ்ட் இது ஹையஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அங்கே எப்படி கொயாகுலண்ட்டுக்கு அலுமினியமோ இங்கே டிஸ்இன்ஃபெக்ஷன் குளோரின். வேர்ல்டு வைடு விச் ஒன் இஸ் த மோஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரின். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். டிஸ்இன்ஃபெக்டிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் அப்படின்னு டிஸ்இன்ஃபெக்டிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் அப்படின்னு சொன்னோம். குளோரின் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன். எந்த கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி pH வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 5 இருக்கணும், லெஸ் தென் 8 ஐ திங்க். எஸ். நாட் கிரேட்டர் தென், எஸ் ஷுட் பி லெஸ் தென் pH வேல்யூ கிரேட்டர் தென் 8. எஸ். ஓகே. எஸ். 6 to 7
pH value greater than 8 H plus, yes, okay, correct. So pH value less than 7 இருக்கும் நமக்கு, அதாவது 5 to 7 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கணும். greater than 8க்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு H plus ஆகும் OCl அயனாகவும் நமக்கு மாறிடுது. சரிங்களா? அப்போ இது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. இருக்குல்லே மோஸ்ட் எஃபெக்டிவ் என்னென்னா ஹைப்போக்ளோரிக், ஓகே, ஹைப்போக்ளோரிக் ஆசிட் தான் நமக்கு சொல்கிறோம். ஹைப்போக்ளோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போக்ளோரஸ் HOCl தான் நமக்கு வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் எஃபெக்டிவ் குளோரினில் மோஸ்ட் எஃபெக்டிவ் பார்ட்ஸ் எதுன்னு கேட்டாங்க, HOCl தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். pH value வந்து 5 to 7க்குள்ளே நமக்கு வேரி ஆகணும். அப்போ 6 அப்படின்றது ஓகே, பெட்டர் ஃபார் 6. pH value நாட் லெஸ் தென் 6 அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? எஸ். காங்கிரீட்டுக்கு pH value நமக்கு காங்கிரீட்டுடைய வாட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்யூரிங் ஆர் காங்கிரீட்டிங் போகிறதுக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களா மிக்சிங்க்கு, pH value நாட் லெஸ் தென் 6 as per IS 456-2000 படி. சரிங்களா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. குளோரைடு இஸ் நாட் எஃபெக்டிவ் இன் தி அல்கலினிட்டி வாட்டர். அல்கலினிட்டி வாட்டர் நமக்கு என்ன பண்ணும், குளோரைடு வந்து எஃபெக்டிவ் இருக்காது. என்ன ரீசன்? pH value ரெடியூஸ் பண்ணும், அசிடிட்டியாக நமக்கு மாற்றிடணும். ஸோ அதனால் pH value நாட் கிரேட்டர் தென் 7 சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோரின் வந்து சம் அம்மோனியா ப்ரெசன்ஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த குளோரின் வந்து அம்மோனியா ப்ரெசன்ஸ் ஆகி HOCl எப்படிலாம் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஹெச்சாக குறைஞ்சிட்டே வரும், ஒவ்வொரு Cl வந்து ஆட் ஆகிட்டே வரும் பாருங்கள். NH3 + HOCl ஒரு ரியாக்ட் ஆகி NH2Clன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது NH2லேருந்து மறுபடியும் ரியாக்ட் ஆகி NHCl2ன்னு வரும். மறுபடியும் NHCl ரியாக்ட் ஆகி NCl3ன்னு வரும். H குறையுது, Cl ஆட் ஆகிட்டே போகுது. இதனோட சீக்வன்ஸ் ஒரு டைம் கேட்டிருக்காங்க 1 மார்க் கொஸ்டினில். சரிங்களா? இது TNPSCல கேட்கல, ISல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். H வந்து ரிடியூஸ்ட் அண்ட் Cl இஸ் இன்க்ரீசிங் இன் ஈச் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போலாங்களா? ஓகே. ஸோ நைட்ரஜன் ட்ரைக்ளோரோஅமீன் லாஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. நைட்ரஜன் ட்ரைக்ளோரோஅமீன் NCl3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குளோரின் அப்ளைடு, ஓகேங்களா? ஸோ இந்த குளோரின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படிலாம் நமக்கு வந்து குளோரின் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, டைப் ஆஃப் குளோரினேஷன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓசோன் அண்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி குளோரின் அப்படின்னு நம்ம சொன்னோம். குளோரின் அப்ளைடு இஸ் எக்கனாமிக்கல் அண்டு ரிமூவல் போத், ஓகேங்க. எக்கனாமிக்கல் அண்டு ரிமூவல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் தி பேத்தோஜன்ஸ் போத் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீ குளோரின் வந்து பார்த்திங்கன்னா 0.2 mg/L, ஓகேங்களா? ஃப்ரீ குளோரின் வந்து பார்த்திங்கன்னா 0.2 mg/L நமக்கு கிடைக்கும். ஹைப்போக்ளோரைட்ஸ் அப்படின்ற HOCl, ஓகே, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறோம் குளோரினை. கால்சியம் ஹைப்போக்ளோரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கால்சியம் ஹைப்போக்ளோரைட்ஸ் வந்து டீப் கிரவுண்ட் வாட்டரை நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். டீப் கிரவுண்ட் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஹைப்போக்ளோரிக் ஆசிட். ப்ளீச்சிங் பவுடர், ஓகேங்களா? ப்ளீச்சிங் பவுடர் வந்துன்னா 30% குளோரின் அதில் இருக்குது. 30% குளோரின் இருக்குது. அப்போ குளோரின் நம்ம எது சீப்பஸ்ட்? இது நமக்கு ப்ளீச்சிங் பவுடர் தான் ரொம்ப சீப்பஸ்ட். 30% குளோரின், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குளோரின் நம்ம அப்ளை பண்ணுறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ப்ளீச்சிங் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம குடிக்கும்போது ஸ்மெல் அதிகம் வரும். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் அது எப்போ வரும்னா அது ரெய்னி சீசன் தான் வரும். ரெய்னி சீசன் ஏன்னா நமக்கு அதிகமாக டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குளோரினை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? டோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எஸ். அப்போ எவ்வளோ ப்ளீச்சிங் பவுடரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் இருக்குன்னு கேட்பாங்க. 30% ரொம்ப ரொம்ப முக்கியம். 30%, சம் புக்கில் 35% இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக பர்ஃபெக்டான ஆன்சர் வந்து 30%, 30%. ஓகே. குளோரோஅமீன்ஸ் இது ரொம்ப வீக். குளோரோஅமீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. குளோரின் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குளோரின் டை ஆக்சைடு, ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. குளோரின் கேஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னா BSI மோன் அப்படின்னு சொல்லுவோம். BSI MON அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர், ஓகே. குளோரின் கேஸுக்கு வந்து BSI MON அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட் என்னன்ட்டு. ஓகே, எஸ். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குளோரின் வந்து பார்த்திங்கன்னா HOCl தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் கில்லிங் எஃபெக்ட் அதில் தான் இருக்குது. ஓகே. ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ப்ளீச்சிங் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா 30% இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளோரின் கேஸ் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், அவ்வளோதான். சரிங்களா? எஸ். ஸோ OCl ஃபார்ம் ஆஃப் கால்சியம் குளோரைட் இஸ் லெஸ் எஃபெக்ட் கம்பேர்ட் டு தி HOCl. HOCl வந்து பார்த்திங்கன்னா 80% மோர் கம்பேர்ட் டு OCl. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி நமக்கு OCl H + OCl நம்ம கன்வெர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அப்போ HOCl தான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவ்வளோ அப்படின்னா 80% நமக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது OCl வந்து 1.1 OCl கம்பேர் பண்ணும்போது 1.25 டைம்ஸ் அதிகம், 125% அதிகம். சரிங்களா? எஸ். 80% மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் குளோரினேஷன். குளோரினேஷனுடைய டைப் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். டைப் ஆஃப் குளோரினேஷன். எஸ். ஓகே. இப்போ டைப் ஆஃப் குளோரினேஷனில் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபில்ட்ரேஷனுக்கு முன்னாடி என்ன குளோரினேஷன் பண்ணுறீங்க, ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்படி என்ன பண்ணுறீங்க. ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் எவ்வளோ நீங்கள் வந்து குளோரின் வந்து என்ன கண்டிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா?
plain chlorination no treatment required ஓகேங்களா no treatment required அப்படின்னா இப்போ நான் plain chlorination நான் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டே எதுவும் தேவையில்லை எந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் கன்சிடர் தேவையில்லை டேரெக்டாக இனிஷியலாக நார்மல் டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிகிராம் பர் லிட்டர் plain chlorination வந்து 0.5 மில்லிகிராம் பர் லிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேங்களா ரிமூவல் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர்ஸ் டர்பிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 20 to 30 ppm அந்த ரேஞ்சு தான் நமக்கு இருக்கணும் ஓகேங்களா அங்கே எப்படி நாட் கிரேட்டர் தென் 50 ppm பார்த்தோம் இதில் ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் சேம் கண்டிஷனில் 20 to 30 ppm தான் இருக்கணும் ஓகேங்களா ப்ரீக்ளோரினேஷன் ஃபில்ட்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணணும் ஓகேங்களா டன் அட் த டைம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ப்ரீக்ளோரினேஷன் அப்படின்னா டைம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஓகே டைம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் டைம்லேயே நமக்கு என்ன பண்ணுறோம் குளோரினேஷன் நம்ம பண்ணோம் டன் அட் த டைம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆர் கொயாகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இது ஆக்சுவலி ப்ரீக்ளோரினேஷன் பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் தான் ஆர் டியூரிங் த டைம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆர் கொயாகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ப்ரீக்ளோரினேஷன் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 1 to 0.5 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கும் நமக்கு ஃப்ரீ குளோரினேஷன் 5 to 10 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்து கொயாகுலண்ட் நமக்கு கொடுக்கணும் சரிங்களா கில்லிங் ஆஃப் மோர் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரீக்ளோரினேஷன் இஸ் கில்லிங் ஆஃப் மோர் மைக்ரோ ஆர்கானிசம் ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் தி குளோரினேஷன் கேட்பாங்க பிளைன் குளோரினேஷன் ப்ரீ குளோரினேஷன் போஸ்ட் குளோரினேஷன் டபுள் குளோரினேஷன் சூப்பர் குளோரினேஷன் டீக்ளோரினேஷன் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அவ்வளோதான் ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க மற்றபடி இதனுடைய லிமிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் குளோரினேஷன் 0.5 ஃப்ரீ குளோரினேஷன் ரெசிடியூவல் குளோரினேஷன் 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் ஃப்ரீ குளோரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் இதை தான் ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க அதை நம்ம படிச்சிருவோம் லாஸ்ட் பேஜில் இருக்குது சரிங்களா எஸ் ஸோ போஸ்ட் குளோரினேஷன் டன் ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் பண்ணுறது முன்னாடி பண்ணோம்னா ப்ரீ குளோரினேஷன் அப்புறம் ஒன்று அப்படின்னா போஸ்ட் குளோரினேஷன் அப்போ இதனுடைய 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி குளோரினேஷன் இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி குளோரினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் என்ன குளோரினேஷன் அது போஸ்ட் குளோரினேஷன் அப்போ டபுள் குளோரினேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த ப்ரீ குளோரினேஷன் போஸ்ட் குளோரினேஷன் ரெண்டு சேம் டைமில் பண்ணுறோம் அப்போ சரிங்களா ஸோ அதுக்கு பேர் டபுள் குளோரினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் என்ன ரிமூவல் ஆஃப் தி சம் அயன் கண்டென்ட் ஓகே மேங்கனைஸ் அண்டு அயனைஸ் ஓகேங்களா மேங்கனைஸ் அண்டு அயன் கண்டென்ட் Fe2+ Mn+லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம் இன்க்ளூடிங் சம் மைக்ரோ ஆர்கானிசம் இதுக்கு பேர் தான் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே நமக்கு ரெசிடியூவல் குளோரின் சொல்லுவோம் ரெசிடியூவல் அவர் அங்கேயே இருப்பார் ரெசிடென்ஸாக அங்கேயே இருப்பார் அவர் 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் ஓகேங்களா அது வந்து எப்பயுமே அங்கே இருக்கும் நம்ம பார்ப்போம் இதை ஆஃப்டர் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனுக்கு அப்புறம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ளஸ் கம்பைன்டு குளோரினேஷன் அப்படின்னு சொல்லலாம் 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆல் த டைம் ப்ரெசன்ஸ் இன் தி ஓகே ஆல் டைம் ப்ரெசன்ஸ் இன் தி ஆல் டேஸ் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு பேர் தான் ரெசிடியூவல் குளோரின் 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் சூப்பர் குளோரினேஷன் ஓகேங்களா ஓகே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது டெத் அனிமல்ஸ் டெத் பேர்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் நிறைய நமக்கு வந்துருச்சு ஸோ அதனால வந்து குளோரினேஷன் நமக்கு என்ன பண்ணணும் அதிகம் பண்ணணும் இது எனக்கு சம்மர் சீசன் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ தான் வந்து நமக்கு டேமில் வந்து அப்போ தான் திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு சூப்பர் குளோரினேஷன் பண்ணணும் என்ன கண்டிஷன் அப்படின்னா அப்பேண்டமிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்பேண்டமிக் ப்ராசஸ் அப்படின்னா இட் இஸ் த க்ரூஷியல் டேஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகே க்ரூஷியல் டேஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு அதிகமாக இருக்குது பேத்தோஜன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்குது மோர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ரெக்யூர்டு 5 to 50 மில்லிகிராம் பர் லிட்டர் அந்த ரேஞ்சு நமக்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா எஸ் பிகாஸ் சம் வைரஸ் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி அது நமக்கு இருக்குது என்னென்ன ரேஞ்சில் வந்து என்னென்ன குளோரினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்குது பார்ப்போம் இப்போ சரிங்களா டீக்ளோரினேஷன் சரிப்பா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா குளோரின் கண்டென்ட் எங்களுக்கு அதிகமாகி போச்சு ஓகேங்களா குளோரின் கண்டென்ட் எங்களுக்கு அதிகமாக போது நமக்கு என்னது 250 குளோரைடு நமக்கு எவ்வளோ இருக்கணும் 250 மில்லிகிராம் பர் லிட்டர் எங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும் ரிமூவல் ஆஃப் தி எக்ஸஸ் குளோரின் அப்படின்றோம் ரிமூவ் ஆஃப் தி எக்ஸஸ் குளோரின் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சம் ரிமூவல் டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் அவர் யார் சோடியம் டைசல்பேட் சோடியம் தியோசல்பேட் சோடியம் மெட்டாபாஸ்பேட் சோடியம் பைசல்பேட் ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்டிவேட்டட் கார்பனுக்கு வந்து பிரசாந்தி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசாந்தி டெக்னிக் அது இருக்குது பின்னாடி பார்ப்போம் இப்போ சரிங்களா எஸ் ஸோ இதில் நமக்கு டீக்ளோரினேஷன் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ அப்ளைடு குளோரின் அப்படின்றது குளோரின் டோசேஜ் ரெசிடியூவல் குளோரின்ன்றது அங்கே ஆல்ரெடி ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு நான் சொன்னேன் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் அப்புறம் அப்படியே அங்கேயே இருப்பார் அப்படின்றது இப்போ பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது என்னுடைய ஆர்ஜின் இது என்னோட அம்மோனியா ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஓகேங்களா அம்மோனியா தானே HOCl நம்ம ப்ரெசன்ஸ் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஓகே இது எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் போது ஆர்ஜினில் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு என்னென்னா எதுவுமே இல்லை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அம்மோனியா மட்டும்தான் இருக்குது எதுவுமே நமக்கு வந்து ப்ரெசன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த கரு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சம்திங் இஸ் ரியாக்டட் ஓகேங்களா சம்திங் இஸ் ரியாக்டட் NH3 உடைய சம்திங் வந்து ரியாக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டேன் கன்சியூம்டு சம் குளோரின் வந்து கன்சியூம் ஆகிடுது அதனால தான் NH2Cl நமக்கு மாறுது சரிங்களா எஸ் இது அம்மோனியாவுக்கும் சம் ஆரிஜின் ஆஃப் குளோரின் HOClக்கும் ஒரு
ரிலேஷன் ஆகக்கூடிய ஒரு கிராஃப். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், நோ குளோரின் கன்சூம்டு இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நோ குளோரின் கன்சூம்டு, இப்படி இந்த கேப்பில் கொடுத்தாங்கன்னா கன்சூம்டு, குளோரின் வந்து கன்சூம்டு. ஓகே, எஸ். இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இது இனிஷியல், இதுதான் பியூர் வாட்டர். ஓகே, ஒன்லி NH3 அமோனியா கண்டிஷன் மட்டும். இப்போ இந்த இடம் வந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன அர்த்தம்? இந்த கேப் தான் நமக்கு குளோரின் கன்சூமுடைய கேப். அப்போ கன்சம்ஷன் எவ்வளோ நம்ம பண்ணிச்சு. அப்போது இதுலேருந்து அப்படியே கன்சம்ஷன் நமக்கு வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஆப்டிமம் பாயிண்ட் அடிச்சு மறுபடியும் டவுன் வந்து இதில் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகேங்களா? ஆஃப்டர் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ரீசிங் தி லீனியர் லைன் ஆர் கர்வ் 45 டிகிரி. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃப்டர் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு ரெசிடியூவல் குளோரின் ஆர் ஃப்ரீ குளோரின் அப்படின்னு நம்ம சாரி ஃப்ரீ குளோரின் ஆர் ரெசிடியூவல் குளோரின் அப்படின்னு ஃப்ரீயாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. எவ்வளோ இருக்கணும்? 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர். ஃப்ரீ ஆர் ரெசிடியூவல் குளோரின் 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர். பிளைன் குளோரின்ஸ் 0.5 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கர்வ் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நமக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் தி குளோரினேஷன், ப்ரீ குளோரினேஷன், first plain chlorination, pre-chlorination, post-chlorination, post-chlorination, double chlorination and break point chlorination, last super chlorination, dechlorination. சரிங்களா? இது வரல தான் நமக்கு முடிஞ்சது. லாஸ்ட் போஸ்ட் குளோரினேஷன் முடிஞ்சு. சரிங்களா? plain chlorination, pre-chlorination, post-chlorination and the dechlorination, break point chlorination இதோட நமக்கு முடிஞ்சது. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸஸ்க்காக நம்ம பண்ணுறது. ஓகே, எஸ். இது மூணும் தெரிஞ்சதான் மேலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது குளோரின் டிமாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் டிஆர்பி. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குளோரின் டிமாண்ட், குளோரின் டோசேஜ், குவான்டிட்டி ஆஃப் குளோரின் கண்டுபிடிங்க, குவான்டிட்டி ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்கள். நீங்கள் டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்கள், கம்பல்சரி இந்த கொஸ்டின் இருக்கும். டிஎன்பிசிஏ கொஸ்டின் எடுத்து பாருங்கள், கம்பல்சரி இருக்கும். இதுக்கு இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்கவே இருக்காது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? 1 மினிட். எஸ், ஓகே. குளோரின் டிமாண்ட். ஓகே, அப்போது குளோரின் நான் வந்து எவ்வளோ கொடுக்கணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 mld லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் ஃபில்ட்ரேஷன் பண்ணி நான் அனுப்புகிறேங்க உங்களுக்கு. 10 mld 10 மில்லியன் லிட்டர், அதாவது 1 lakh லிட்டர். ஓகேங்களா? 10 mld அப்படின்ட்டு 10 மில்லியன் லிட்டர் அப்படின்னா 10⁶ 1 lakh லிட்டரு பர் டேக்கு நான் மட்டும் உங்களுக்கு அனுப்பு 1 crore லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணி அனுப்புகிறேன். அப்போ அதனுடைய குளோரின் டிமாண்ட் எவ்வளோ? நீங்கள் எவ்வளோ குளோரின், எத்தனை பேக் ப்ளீச்சிங் பவுடர் நீங்கள் போடுவீங்க, எத்தனை கிலோ போடுவீங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கள். நான் எப்படி குளோரின் வந்து ப்ளீச்சிங் பவுடர் சொல்ல முடியும்? நீங்கள் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே குளோரின் பர்சன்டேஜ் வந்து 30% ப்ளீச்சிங் பவுடர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். குளோரின் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு டோசேஜ் மைனஸ் ரெசிடியூவல் அப்படின்னா, குளோரின் டோஸ் மைனஸ் ரெசிடியூவல் அப்படின்னா. டோஸ் அப்படின்றது அப்ளை பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணணும். டிமாண்ட்ன்றது நீங்கள் பண்ணணும், எனக்கு இவ்வளோ குளோரின் எனக்கு வேணும் அப்படின்றது. அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும். அப்போ ரெசிடியூவல் குளோரின்றது ஆல்ரெடி அதில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. அப்போ ரெசிடியூவல் குளோரின் ஜென்ரலாக எவ்வளோ தான் ப்ரெசன்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க. ரெசிடியூவல் ஆர் ஃப்ரீ குளோரின் வந்து 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர். பட் அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூ வந்து 1.2 மில்லிகிராம் பர் லிட்டர்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருவாங்க, ரெசிடியூவல் குளோரின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ குளோரின் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு குளோரின் டோசேஜ் மைனஸ் ரெசிடியூவல் வந்து கொடுத்தது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஓகே, குளோரின் டிமாண்ட் ஈக்குவல் டு குளோரின் டோசேஜ் மைனஸ் ரெசிடியூவல். அப்போது உங்களுக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் கால்சியம் குளோரைடு பவுடர் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கால்சியம் குளோரைடு பவுடர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வேணும்? குளோரின் டோசேஜ் வேணும். குளோரின் டோசேஜ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் இன் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றோம். இது வந்து குளோரின் டோசேஜ் உங்களுக்கு மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கும். சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் ப்ளீச்சிங் பவுடரில் எவ்வளோ? 30%. கரெக்டுங்களா? 30%. அப்போ 0.3 நீங்கள் போடணும். யார் இது? அதர்வைஸ் இன்டூ 100 நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே. அப்போ நமக்கு லிட்டர் பர் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, குவான்டிட்டி ஆஃப் குளோரின் கிடச்சிருச்சோம். குவான்டிட்டி ஆஃப் குளோரின் இது நீங்கள் போட்டு உங்களுக்கு கிடைக்கும் மில்லிகிராம் பர் லிட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் தான் எம்எல்டின்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? அப்போ மில்லிகிராம் நீங்கள் வந்து எம்எல்டிக்கு கன்வெர்ட் பண்ணி மில்லிகிராம் அது அதர்வைஸ் எம்எல்டி வந்து நீங்கள் மில்லிகிராம் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மல்டி பண்ணால் உங்களுக்கு கேஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். குளோரின் டோசேஜ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் குளோரின் இன் கேஜி டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் சப்ளைடு பர் டே அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்சார்ஜ் ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் மீட்டர் கியூப் பர் டே. இப்போ நீங்கள் வந்து யூனிட் ஓகேங்களா? என்ன யூனிட்டில் கேட்குறோம் அதை நீங்கள் பேஸ் பண்ணி நம்ம யூனிட்டை வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை ப்ராப்பர் யூனிட். அவங்க என்ன கேட்குறாங்க, மில்லிகிராம் பர் லிட்டரில் கேட்குறாங்களா இல்லை கேஜி பர் மீட்டர் கியூபில் கேட்குறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது முக்கியம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறத பார்த்துடலாம். டோசேஜ். ஓகே, டோசேஜ் ஆஃப் குளோரின் அதாவது
சம் பாக்டீரியாஸ் இந்த பாக்டீரியாஸ் கொடுத்துட்றாங்க பாலிப்டிஸ் வைரஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா போலியோ ஓகே பாலிப்டிஸ் வைரஸ் நமக்கு போலியோ நமக்கு வரும் ஓகே ஸோ இந்த பாலிப்டிஸ் வைரஸை கொல்றதுக்கு ஓகேங்களா ஃபார் கில்லிங் ஆர் மேக்கிங் ட்ரீட்மெண்ட் அதுக்கு நான் எவ்வளோ குளோரின் கொடுக்கணும் அப்போ அதனோட கான்டாக்ட் டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் ஸோ கான்டாக்ட் டைம் இஸ் ஜென்ரலி 30 minutes இருக்க மாதிரி நமக்கு இருக்கணும் கான்டாக்ட் டைம் ஆஃப் தி குளோரின் இஸ் 30 minutes ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark கொஸ்டின் பேக் வாஷிங் பண்ணுறது 30 minutes 1 to 2 minutes ஃபார் மிக்சிங் 1 to 2 minutes 10 to 20 minutes for 10 to 30 minutes for flocculation 20 to 75 அப்படின்றது நமக்கு என்ன velocity gradient ஓகேங்களா எஸ் ஸோ பாலிப்டிஸ் வைரஸ் பண்ணால் 0.1 mg/L நமக்கு இருக்கணும் பாலிப்டிஸ் வைரஸ் 0.1 mg/L நமக்கு இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிஸ் வைரஸ் அப்படின்றோம் ஓகேங்களா ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் என்ன நமக்கு ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் ஜாண்டிஸ் மஞ்சக்காமலம் நமக்கு கொடுக்கும் 0.4 mg/L நமக்கு இருக்கணும் டியூபர்குலோசிஸ் ஓகேங்களா டிபி ஓகேங்களா டியூபர்குலோசிஸ் வைரஸ் நமக்கு வந்து 3 mg/L இருக்கும் கொசாக்சி வைரஸ் வந்து 138 mg/L நமக்கு 21 to 138 mg/L ஓகேங்களா வெரி டோஸ் ஓகே வெரி மேக்ஸிமம் டோஸ் கொடுக்கணும் எண்டமிபா ஹிஸ்டலிகா புரோட்டோசோவா அபிபிக் சீதபேதி ஓகேங்களா அபிபிக் டிசென்ட்ரி ஓகே டிசென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 3 mg/L ஈவன் லோவர் ஆல்சோ நோ ப்ராப்ளம் புரோட்டோசோவா எண்டமிபா ஹிஸ்டலிகா இஸ் புரோட்டோசோவா ஓகேங்களா ஸ்பெஷல் பாக்டீரியா ஓகேங்களா அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்டீரியா பேசில்லஸ் பாக்டீரியா ஓகே லாக்டோபாசில்லஸ் ஓகேங்களா பேசில்லஸ் பாக்டீரியா வந்து ஸ்ட்ரைட் ராடு மாதிரி இருக்கும் ரவுண்டு ஹெட்டாக இருக்கும் ஓகேங்களா எண்ட் இஸ் ரவுண்ட் அப்படின்ற ரவுண்டு எண்டு இந்த 1 mark கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஓகே பேசில்லஸ் பாக்டீரியா ஸ்ட்ரைட் ராடு எண்டு ரவுண்டு ஷேப் அப்படின்னு சொல்கிறோம் எண்ட் இஸ் ரவுண்டு ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகே இதுதான் நமக்கு பேசில்லஸ் பாக்டீரியா எண்டு வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் செல் வால் இந்த பில்லி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை செல் மெம்பரைன் வாட் சும்மா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும் இது ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் ஓகே எஸ் இப்போ குவான்டிட்டி ஆஃப் ஆலம் நான் தான் ஆல்ரெடி குவான்டிட்டி ஆஃப் குளோரின் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க குவான்டிட்டி ஆஃப் குளோரின் இஸ் ஈக்குவல் டு குளோரின் டோசேஜ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அதே மாதிரி ஆலம் அப்படின்னா ஆலம் டோசேஜ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ஆலம் அப்படின்றது நமக்கு என்னது அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4 thrice 18H2O ஃபார் தி கோயாகுலண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குவைட் கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் அதையும் பார்த்துருப்போம் குவான்டிட்டி ஆஃப் ஆலம் இஸ் ஈக்குவல் டு ஆலம் டோசேஜ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆலம் டோசேஜ் பாருங்கள் mg/L கொடுத்துருக்காங்க மில்லிகிராமை நீங்கள் என்ன பண்ணணும் கேஜிக்கு மாற்றணும் அப்போ 10⁻³ ஃபார் கிராம்ஸ் 10⁻³ ஃபார் கேஜி அப்போ 10⁻6 per liter கிடச்சிருச்சு அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணணும் நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் விதின் லிட்டரில் கொடுங்க அப்போ 10 m³ கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா இதுவும் லிட்டருக்கு மாறும் அப்போ லிட்டர் கேன்சல் ஆகிடும் சரிங்களா யூனிட்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக போடணும் இல்லைன்னா தப்பாக தான் ஆன்சர் கிடைக்கும் ஓகே எஸ் ஸோ எஃபிஷியன்சி ஆஸ் இட் இஸ் சேம் efficiency n is eta is equal to 1 minus e power minus lambda d அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி இனிஷியலில் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசன்ஸ் எவ்வளோ இருக்குது அவுட்லெட்டில் வரும்போது எனக்கு எவ்வளோ ப்ரெசன்ட் ஃபில்ட்ரேஷன் அதாவது ஆஃப்டர் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளோ வருது அப்போது இனிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் மைனஸ் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் டைம் ஆஃப் கான்டாக்ட் டைமுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை n0 அப்படின்னு சொல்லி இனிஷியல் வேல்யூ ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா இது கேட் எக்ஸாமில் 2 mark கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி டிஆர்பி இதெல்லாம் கேட்டதில்லை ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஓகே அப்போ நீங்கள் எப்படி அங்கே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் ஃபில்டர் நம்ம பார்த்தோமோ அதுமாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதாவது வாட்டர் ஃப்ரம் சம்திங் சம் பிளேஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அயோடின் அண்ட் புரோமைன் அப்படின்றோம் அயோடின் அண்ட் புரோமைன் வந்து ஆர்மி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆர்மி ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வெரி காஸ்ட்லி ஒரு டேப்லெட் இருக்கும் ஒன்றும் கிடையாது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல ஒரு குளத்தில் வந்து தண்ணி தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு வாட்டர் பாட்டில் அவங்க எடுப்பாங்க ஒரு டேப்லெட்டை டக்குன்னு அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு குடிச்சிடுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஆர்மி ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மி டேப்லெட் மாதிரி இருக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த அயோடின் அண்ட் புரோமின் டேப்லெட் அதில் போட்டு உடனே குடிச்சிருவாங்க என்ன நடக்கும் அப்படின்னா போட்ட உடனே நமக்கு பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கில்லிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் நடந்திருக்கும் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனஸ் பார்ட்டிகலாம் பாட்டத்தில் வந்து செட்டில் ஆகிடும் சரிங்களா எஸ் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து இமீடியட்டாக வந்து க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்போது இந்த அயோடின் அண்ட் புரோமின் டேப்லெட் ஆர் சம் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெரி காஸ்ட்லி வெரி காஸ்ட்லி இது ஓகே எஸ் யூவி ரேஸ் நம்ம தெரிஞ்சு போச்சு மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேங்களா மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த கத்தி சிசர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் பர்பஸ் கிரவுண்டு வாட்டர் ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் கிரவுண்டு வாட்டர் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா
மேட்ச் தி ஃபாலோயிங். ஓகே, இது கேட்டது கிடையாது. இந்த கட்டம் போட்டுறது மட்டும். யூவி ரேஸ் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிரவுண்ட் வாட்டர் ஏரேஷன் அண்ட் சாஃப்டனிங், டியூப் வெல் காப்பர் சல்பேட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒன்லி. டியூப் வெல் கிணத்துல தண்ணி எடுத்தோம்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒன்லி. லேக் வாட்டர் காப்பர் சல்பேட் ட்ரீட்மெண்ட். KMNO4 ஓகேங்களா, KMNO4 ட்ரீட்மெண்ட். KMNO4 இது நம்ம எங்கே பார்த்துருக்கோமே, KNMO4 அண்ட் பொட்டாசியம் குரோமேட், அர்ஜென்டோமெட்ரிக் டெஸ்ட்டு ஓகேங்களா, குளோரின் டெஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. வெல் வாட்டர் ஓகேங்களா, வெல் வாட்டரில் நம்ம பார்க்குறது 100% ரிமூவல் ஆஃப் தி காலரா பாக்டீரியா ஓகேங்களா, விப்ரியோ காலரை. ஓகே, எஸ். ஸோ இப்போ லேக் வாட்டர் காப்பர் சல்பேட் ட்ரீட்மெண்ட், டியூபல் டிஸ்இன்ஃபெக்ஷன் மட்டும் போடணும். கிணத்துல தண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் டிஸ்இன்ஃபெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் கிணத்து தண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம அப்படியே குடிப்போம் ஓகேங்களா. எஸ், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக படிச்சுக்கணும். ஓகே, சேம் எஃபிஷியன்சியோட கண்டினியூட்டி தான் இது. ரிமூவல் ஆஃப் தி பாக்டீரியாஸ் நம்ம எவ்வளோன்னு போட்டு ஓகேங்களா பார்க்குறது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி போட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டேன். ஓகே, எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு சேம் அதே ஃபார்முலா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 - e⁻- லாம்டாக்கு போல் அந்த இடத்துல கேன்னு போட்டிருக்காங்க. ஓகே, லாம்டா டி அண்டு கேடி. ஓகே, எஸ். ஜஸ்ட் இது வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்றது கிடையாது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? வாட்டர் சாஃப்டனிங் லாஸ்ட் டாபிக். ஓகே, வாட்டர் சாஃப்டனிங்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ ரிமூவல் ஆஃப் தி ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறோம். பர்மனெண்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறோம். டெம்பரரி ஹார்னஸ். பர்மனெண்ட் ஹார்னஸ்னால் நமக்கு என்னது, நான் கார்போனேட் ஹார்னஸ். டெம்பரரி ஹார்னஸ்னால் யார் அவர், கால்சியம் மெக்னீஷியம் பைகார்பன்ஸ்லாம் வருது நமக்கு டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ நான் கார்போனேட் ஹார்னஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டோட்டல் ஹார்னஸ் மைனஸ் கார்போனேட் ஹார்னஸ். கார்போனேட் ஹார்னஸ் அப்படின்றது என்னது, நமக்கு டோட்டல் ஹார்னஸ் அல்கலினிட்டி. இதில் யார் நமக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காரோ அதுதான் நமக்கு வந்து எஸ் கரெக்ட். இதில் யார் நமக்கு மேக்ஸிமம் ஆர் மினிமம், டோட்டல் ஹார்னஸ் அண்டு மேக்ஸிமம். எஸ் கரெக்ட். இதில் யார் நமக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காங்க அவங்க தான் நமக்கு வந்து ஹார்னஸ், அதாவது டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ், போகலாங்களா? ஓகே, வாட்டர் சாஃப்டனிங் ரிமூவல் ஆஃப் தி ஹார்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட்டர் சாஃப்டனிங்னா ரிமூவல் ஆஃப் தி ஹார்னஸ். ஸோ ஹார்னஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், டெம்பரரி ஹார்னஸ் அண்டு பர்மனன்ட் ஹார்னஸ். இதில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பர்மனன்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெத்தட் என்ன, ஜோலைட் ப்ராசஸ். அவ்வளோதான். ஜோலைட் அப்படின்றது என்ன, கிரீன் சாண்ட். அப்போ அதனுடைய கெமிக்கல் நேம் சோடியம் சிலிக்கோ அலுமினேட். அவ்வளோதான். 3 கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சுட்டிங்கன்னா போதும், ரொம்ப டீப்பாக இதை போட்டு படிக்க தேவையில்லை. ஓகே, கால்சியம் டெம்பரரி ஹார்னஸ் ஃபார்ம் ஆகுது CO2+ Mg2+ ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. கால்சியம் மெக்னீஷியம் ஆஃப் பைகார்பனேட்ஸ், ஆடிங் ஆஃப் லைம் ஓகேங்களா. ஜஸ்ட் ஆடிங் ஆஃப் லைம் அண்ட் பாயிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99% அதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க டெம்பரரி ஹார்னஸ். ஜஸ்ட் ஆடிங் ஆஃப் லைம் அண்ட் பாயிலிங், லைம் சுண்ணாம்பு ஆட் பண்ணுறீங்க, கொதிக்க வைக்கிறீங்க, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது 2 மெத்தட் தான். பர்மனெண்ட் ஹார்னஸ் எதனால் நமக்கு வருது, அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நைட்ரேட், சல்பேட், அயன் கண்டென்ட், கால்சியம் மெக்னீஷியம் இதனால் நமக்கு வருதுன்னு சொல்லலாம். இது வந்து பைகார்பனேட், இது டேரெக்டாக கால்சியம் மெக்னீஷியம். அப்போ இதனுடைய ப்ராசஸ் என்ன, லைம் சோடா ப்ராசஸ் ஓகேங்களா, லைம் சோடா ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோலைட் ப்ராசஸ். ஓகே, ரிமூவ் ஆஃப் தி பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மெத்தட் வந்து ஜோலைட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் ஆர் ஜோலைட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஜோலைட் ஆர் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட், கேஷன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் சால்ட் அண்ட் கிளே அப்படின்னு சொல்கிறோம், அதான் ஜோலைட். ஜோலைட் அப்படின்றது வந்து க்ரீன் சாண்ட், பச்சை கலர் இருக்கக்கூடிய மணல் தான் நமக்கு க்ரீன் சாண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதான் ஜோலைட். சோடியம் ஆக்டிவ், அதாவது Na2Z தான் ஜோலைட்டோடைய கெமிக்கல் நேம். அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. சோடியம் அலுமினோ சிலிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இதுதான் வந்து சசி அப்படின்னு சொல்லுவாங்க. சசி, சோடியம் அலுமினோ சிலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பர்மனெண்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்ணால் டீமினரலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு பர்மனெண்ட் ஹார்னஸை ரிமூவ் பண்ணுறக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஓகே, இது மட்டும் ஒரு டைம் பார்த்துங்க. டோட்டல் ஹார்னஸ் அல்கலிட்டி. அப்போ கார்போனேட் ஹார்னஸ் அப்படின்றது 2ல் எது மேக்ஸிமம் அதை நமக்கு வந்து கார்போனேட் ஹார்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ், 1 மினிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,500 ஓகேங்களா, 1992. இப்போ நம்ம ரீஅஃபர்ம்டு 1993. ஓகே, இது ஆக்சுவலி 2012 ஒரு கோடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டருடைய ஸ்டாண்டர்டு வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ட்ரிங்கிங் வாட்டருடைய ஸ்டாண்டர்டு வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சம் டெக்னாலஜி ஸ்பெஷல் கேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ப்ராசஸ் அண்டு ரிமூவல் மெத்தட். ஆக்டிவேட்டட் கார்பன் சொன்னோம் இல்லைங்களா, பிரசாந்தி டெக்னிக்னு சொல்லுவோம். ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரசாந்தி டெக்னிக். ஓகே, எஸ். ரெண்டாவது வந்து நலகோண்டா டெக்னிக். நலகோண்டா டெக்னிக் ஃப்ளூரைடு
ஓகே ஆக்டிவேட்டட் அலுமினா ஓகே ஃப்ளூரைடு கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் நலகோண்டா டெக்னிக். நலகோண்டா அப்படின்றது ஒரு பிளேஸ். நலகோண்டாவில் வந்தோம்னா தண்ணியில் வந்து ஃப்ளூரைடு டெக்னிக், அதாவது தண்ணியில் ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருந்தால் இந்த ஃப்ளூரைடு நம்ம டாபிக் படிக்கவே இல்லையே. எஸ் ஓகே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக வந்து நமக்கு என்னென்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் டீத் நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதாவது சில்ட்ரன்ஸ் ஸ்மால் ஏஜ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டீத் வந்து அஃபெக்ட் பண்ணும். யங்ஸ்டர்ஸ்க்கு, ஓல்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்டு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா போன் டிசீஸ் நமக்கு வரும். சரிங்களா, போன் டிசீஸ் நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு. அப்போ இதனுடைய பர்மிசிபிள் லிமிட் என்ன 1 mg/L 1 to 1.5 mg/L. அக்செப்டபிள் லிமிட் 1. ரிஜெக்ஷன் வேல்யூ வந்து 1.5 mg/L அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூரைடு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க? நலகோண்டா டெக்னிக். ஆக்டிவேட்டட் அலுமினாக்கு பிரசாந்தி டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். லைம் இது சும்மா லைம் டீஃப்ளூயிடேஷன் அண்ட் லைம் ஆட் பண்ணுறோம். ஃப்ளூயிடேஷன் பீரியட் மிக்சிங் ஆஃப் லைம் Na to போன் சார்ட். ஜஸ்ட் இதெல்லாம் இது தேவையில்லை, இதை விட்டுருங்க. ஓகே இதனுடைய டெக்னிக்கோடைய சீக்வன்ஸ் இது என்னென்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் எழுதிட்டேன். ஆக்டிவேட்டட் அலுமினா, பிரசாந்தி டெக்னிக், நலகோண்டா டெக்னிக், ஃப்ளூரைடு அண்ட் ஆக்டிவேட்டட் அலுமினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின். போன் டிசீஸ் அண்ட் டிஸ்கலரேஷன் ஆஃப் டீத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே எஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பர்மிசிபிள் லிமிட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆஸ் பர் 10/500 1992 ரீஅஃபர்ம்டு இன் 1993 pH வேல்யூ ஆஃப் தி வாட்டர். இதில் 2 கேஸ் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசரபிள் லிமிட் எஃபெக்ட் அப்படி, அன்டிசரபிள் லிமிட் எஃபெக்ட் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிசிபிள் லிமிட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் சோர்சஸ் அப்படின்னா there is no கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிசிபிள் லிமிட் தான் இது. பட் ஆனால் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏதாச்சும் ஆல்டர்னேட் சோர்ஸ் அதாவது ரிஜெக்ஷன் வேல்யூ மீனிங் அதுதான். ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் நம்ம, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, பட் ரிஜெக்டட் அப்படின்றோம். இதுதான் எங்களுக்கு ஸ்டாண்டர்டு வேல்யூ. ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரெண்டுமே கேட்பாங்க. pH வேல்யூ 6.5 to 8.5 ஃபார் தி ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் இப்போ. ஓகே கலர் 10 to 20 ppm ஆல்ரெடி படித்தாச்சு, ஃபைனலாக பார்த்துக்குறோம். அப்போ 25 அப்படின்னா நமக்கு என்னது ரிஜெக்ஷன் வேல்யூ. கலர் அப்படின்றது நமக்கு என்னது TCU ட்ரூ கலர் யூனிட் அப்படின்னா 1 mg ஆஃப் platinum cobalt ion presence in the 1 liter of 1 liter of water in the reacted with chloroplatinate ions அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓடரை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. பட் வந்து நம்ம 1 2 3 த்ரெஷ்ஹோல்டு நம்பர் வந்து ஆஸ்மாஸ்கோப்னா 5 வந்து கொடுக்கும் அப்படின்னா. டர்பிடிட்டி 5 to 10. 5 வந்து அக்செப்டபுள் வேல்யூ. 10 வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் தி அதர் ஆல்டர்னேட் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட்னஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் 75 to 1 mg/L தான் இருக்குது. இதுதான் ரெக்கமெண்டட் வேல்யூ. பட் இருந்தாலும் நமக்கு 300 to 600 mg/L நமக்கு போகலாம். ஓகே அயன் கண்டென்ட் 0.3 mg/L. ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் சோர்ஸ்னா 1 mg/L அப்படின்றோம். சல்பேட் கண்டென்ட் 200 mg/L. ஆப்சன்ட் ஆஃப் அதர் ஆல்டர்னேட் சோர்சஸ் வந்து 400 mg. குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா 250 and 500 எஸ் ஓகே கரெக்ட். ஸோ 500 and 2000 ஃபார் RCC அண்ட் இது IS 456 நம்ம படிப்போம். சரிங்களா எஸ். ஸோ குளோரைடு ஃபார் ஆல்டர்னேட் சோர்சஸ் அப்படிங்கும்போது 1000 mg/L. இது வந்துன்னா 250 mg/L. பிளைன் குளோரினேஷன் இப்போ தான் படித்தோம் 0.5 mg/L. ரெசிடியூவல் குளோரின் அண்ட் ஃப்ரீ குளோரின் 0.2 mg/L. டிசால்வ்டு சாலிட்ஸ் வந்து 500 to 2000 mg/L. நைட்ரேட்ஸ் 45 mg/L, 100 mg/L ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் சோர்சஸ். ஃப்ளூரைட் 1 to 1.5 mg/L அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா எஸ். அல்கலிட்டி 200 to 600 mg/L. கால்சியம் 75 to 200 mg/L. மேக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 100 mg/L. மேங்கனைஸ் 0.1 to 0.3. காப்பர் வந்துன்னா 0.05. ஓகே குளோரினேட்டட் காப்பர்ஸ் அப்படின்னா கலோரோமெட்ரிக் டெஸ்ட். ஓகேங்களா 0.05 to 1.5. ஜிங்க் வந்து 5 mg/L அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரைடு கேட்டிருக்காங்க 250 to 1000. அடுத்தது சல்பேட் கண்டென்ட்டு. ஓகேங்களா அடுத்தது இந்த ரெசிடியூவல் குளோரின், பிளைன் குளோரின், டிசால்வ்டு சாலிட்ஸ், டர்பிடிட்டி, கலர் அண்டு ஓடர், pH வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த மேங்கனீஸ், இந்த கால்சியம், அல்கலிட்டி இதெல்லாம் வந்து கேட்டதே கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா இப்போ இது கேட்டாங்கன்னா சிங்கிள் கொஸ்டினாகவும் கேட்குறாங்க, ஆர் அதர்வைஸ் 5 or 3 மிக்ஸ் பண்ணி மேட்ச் தி ஃபாலோவிங்லேயும் மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த கோடு புக்கு தான் 1500 1992. ஸோ எகைன் affirmed in 1993. அதாவது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா சம் சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா எஸ். அதாவது ஓல்டு புக் டு நியூ புக் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே எஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது சானிட்டரி இன்ஜினியரிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சானிட்டரி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் டாபிக். ஓகே, ரெண்டும் வரும், மேக்ஸிமம் 1 ஹவரில் முடிஞ்சிடும் அந்த 2 கிளாஸும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் அண்டு ஏர் பொல்யூஷன் எஸ். ஸோ ஏர் பொல்யூஷன் ஓகேங்களா, அதாவது எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் எர்த் கிரவுண்ட் லெவலிருந்து ஸ்பியர் நமக்கு என்னென்ன இருக்குது, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு ஏர் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த ஹைட்டில் நமக்கு இருக்கும்போது எவ்வளோ ரியாக்ட் ஆகுது, அதாவது என்னென்னா நமக்கு பொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ளூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதாவது நமக்கு சிம்னி. ஓகேங்களா, சிம்னிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபாக் பேர் தான் அந்த புகைக்கு பேர் தான் நமக்கு வந்து ப்ளூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது வந்து ரியாக்ட் வித் என்விரான்மெண்டலில் எவ்வளோ ஹைட்டு 10 கிலோமீட்டரில் போகுதா 20 கிலோமீட்டரில் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் சயின்ஸ் கொஸ்டின் உள்ள விட்டுருவாங்க. ஓசோன் லேயர் எந்த ஸ்பியருக்குள்ளே இருக்குது, சரிங்களா, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அப்போ ஏரோசல்னால் என்ன, எக்கோலஜினா என்ன, பிரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்டன் நம்ம டாபிக். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சயின்ஸ் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, சயின்ஸோடைய பார்ட்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம கொஞ்சம் படிக்கணும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. ஸோ இங்கே ரொம்ப அதிக கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. பிரைமரி ஏர் பொல்யூட்னா செகண்டரி ஏர் பொல்யூட்னா என்ன, அடுத்து டேரெக்டாக டைப் ஆஃப் ப்ளூமில் லூப்பிங் ப்ளூம், நியூட்ரல் ப்ளூம், கோனிங் ப்ளூம், ஃபெமிகேட்டிங் ப்ளூம், ட்ராப்பிங் ப்ளூம் அண்டு ஃபேனிங் ப்ளூம், இந்த 5 ப்ளூமும் கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டு விட்ருவாங்க. பிரைமரி ஏர் பொல்யூட்டன் என்ன, செகண்டரி ஏர் பொல்யூட்டன் என்ன கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோதான். சரிங்களா, ரொம்ப டீப்பான வந்து கொஸ்டின்ஸ்லாம் இதை வந்து கேட்டதும் இல்லை, இனிமேல் கேட்கவும் மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் தான். ஏர் பொல்யூஷன் ஃபார் தட் ஏர் பொல்யூஷன் அண்டு நாய்ஸ் பொல்யூஷன், மொத்தமாக 4 பேஜ் 1 ஹவர் கிளாஸ் தான். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க் 2 மார்க் ஈஸியாக தட்டிடலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் அண்டு நாய்ஸ் பொல்யூஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வரப்போகிறோம் சானிட்டரி இன்ஜினியரிங் அண்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். எப்படி நீங்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை நம்ம இங்கே பார்த்தோமோ அதேமாரி அங்கே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதாவது ஒரு சீவேஜ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சீவேஜ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ எதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்மிசிபிள் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போசல் இன்டு தி ரிவர், டிஸ்போசல் இன்டு தி சி, டிஸ்போசல் இன்டு தி லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ கார்போனேட் ஹார்னஸ் அப்படின்றது விச் ஒன் இஸ் மினிமம் தான், மேக்ஸிமம் கிடையாது. சரிங்களா, டோட்டல் ஹார்னஸ் அண்டு அல்குலேட்டிவ் விச் ஒன் இஸ் மினிமம். ஓகே, அதுதான் கார்போனேட் ஹார்னஸ். நான் கார்போனேட்னா பர்மனெண்ட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜோலைட் ப்ராசஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். அந்த ஜோலைட் அப்படின்றது க்ரீன் சாண்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். க்ரீன் சாண்ட் அண்டு சசி, சோடியம் அலுமினோ சிலிகேட் அப்படின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோடைய ஒரு ஓவரால் நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ அந்த பர்மிசிபிள் லிமிட் அப்படின்னு பார்த்தாச்சு. ஆஸ் பர் 10,500 கோடு புக் படி நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.